ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். வழக்கம் போல தான் கோல்டு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சு. அப்புறம் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்டில் போட்டிருப்பேன். நேற்று மோமோஸ் எப்படி செஞ்சேன். ஆக்சுவலாக நான் உலகத்தில் யாருமே பண்ணாத மோமோஸ் நான் தான் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த சட்னி தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அந்த சட்னி பர்ஃபெக்டாக பண்ணிட்டா மோமோஸ் எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என் பொண்ணு அடம் பிடிச்சா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணல. சட்னி ஃபஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம தண்ணி நல்லா சுட தண்ணி வச்சுட்டு அது கூட தக்காளி, உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி. எங்களுக்கு 2 தக்காளி போதுமா இருந்துச்சு. அது சும்மா மேலே இருக்க தோல் மட்டும் கீரல் போட்டுட்டு அது கூட 3 காஞ்ச மிளகா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா 4-5 கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கே காரம் கம்மியாக தான் இருந்தது. இது 3 காஞ்ச மிளகா போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டாச்சு. அடிக்கடிக்கு ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியை வச்சு திருப்பி திருப்பி விடுங்க. தக்காளி ஒரு சைடு வைக்கக்கூடாது, 2 பக்கமும் நல்லா வெந்து அந்த தோல் பிரிஞ்சு வரது நமக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை எடுத்து ஓரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே இருக்க ஸ்டஃப் ரெடி பண்ணலாம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் பன்னீர் நல்லா விரும்பி சாப்பிடுவோம், சிக்கன் சாப்பிடுவோம். வெஜிடபிள் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். ஆனால் என்கிட்ட அன்றைக்கி பன்னீரும் இல்லை, அன்றைக்கி நம்ம சிக்கனும் செய்ய முடியாது. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க காய்கறிகளை பார்த்தா அதில் 2 எடுத்து போட்டு கொஞ்சம் குடமிளகா இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். பீன்ஸு, கேபேஜு, குடமிளகா, ஒரு 2 கேரட்டு. என்கிட்ட இருந்து அந்த ஒரு வெங்காயம் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வெங்காயம் நிறைய போட்டிருக்கோன்னு என்கிட்ட இருந்து அது ஒன்று தான் இருந்தது கடைசியாக. இனிமேல் தான் இப்போ ஈவினிங்காக வாங்கணும்னு விட்டுட்டேன் நான். சரி அதையும் போடுன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா பொடியாக எவ்வளோ உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள். ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டு வதக்குங்க. ஆயில் நிறைய விட்டுனா சொதன்னு ஆகிடும். ஆயில் லைட்டாக விட்டுட்டு நல்லா அது கூட வெங்காயம், கேரட், பீன்ஸ் ஃபஸ்ட்டு இதை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேரட்டெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கேபேஜும் குடமிளகாவும் கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாக அந்த போட நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கேபேஜோ இந்த குடமிளகாவும் போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணி போயிடும். அதில் இருக்க அந்த சூடில் பட்டு தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா போடுவாங்க. ஆனால் என்கிட்ட இருந்த மசாலா வழக்கம் போல் நம்ம வீட்டு மசாலா தான். வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலை. மஞ்சத்தூள் போட்டால் அதிகமாக எல்லோ கலர் ஆகிடும்ன்ட்டு மஞ்சத்தூள் போடாமல் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த நம்ம ஃப்ரை பண்ணதை நம்ம கரண்டியில் எடுத்து கொட்டினா அப்படி உதிரியாக கொட்டணும். அதுமாரி இருக்கணும். சதன்னு இருந்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதே மெத்தட் தான் பன்னீர்லேயும் பண்ணணும். ஒரு நாள் நம்ம பன்னீர்லேயும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. என்னென்னா இந்த ப்ராசஸ் முடிச்சாச்சா நம்ம என்னென்னா இது ஒரு பக்கம் நான் ஆற போட்டேன், இதையும் ஆற போட்டுட்டேன். ஆற போட்டு போய் மாவு பிசைஞ்சேன். அது உங்களுக்கு அந்த கதையை நான் காட்டுவேன் பாருங்கள் பின்னாடியும். மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு ஆல்ரெடி. சரி நம்ம சட்னி அரைச்சிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த தக்காளி தோல் இருக்கும்போதே தக்காளி தோல் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சுட்டோம் இல்லையா, அதனால் அதில் எந்த கோளாறும் இல்லாமல் பிரித்து எடுத்தாச்சு. நல்லா திருப்பி போடுங்க. 2 பக்கமும் இருந்தால் தான் நல்லா வேகும். ஒரு சைடு வந்துருச்சுன்னா ஒரு சைடு அப்படியே பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இது கூட 4 பூண்டு தோல் உரித்து வச்சுக்கணும். ஆனால் அது கூட போடக்கூடாது, அரைக்கும் போது தான் நம்ம போடணும். நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளி, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பல், அதையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு காரம் உண்மையாக ரொம்ப கம்மி இருந்துச்சு. இன்னும் கூட 2 காஞ்ச மிளகா போடலாமோன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க எங்கள் வீட்டில். சரி காரம் அதிகமாக போட்டாலும் ஆல்ரெடி மோமோஸுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சூடாக சாப்பிடும்போது இன்னும் தூக்கலாக இருக்கும், நாக்கெல்லாம் எரியுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன் ஒரு 2 காஞ்ச மிளகாய் இன்னும் போட்டு தான் இன்னும் கூட தூக்கலாக இருந்திருக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. சரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை அது கூட ஊற்றணும். பேஸ்ட்டை ஊற்றினா கூட நமக்கு அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கூட இருக்கும். அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த மூடியோடு சேர்ந்து ஒரு குலுக்கிட்டு அதை ஊற்றுவோம். எதுக்கு அவ்வளோ பொருள் நம்ம வேஸ்ட்டாக கீழே போடணும். நம்ம 2 தக்காளியாக இருந்தாலும் நமக்கு தாராளமாக 4 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இதை இந்த சட்னி நான் ஆல்ரெடியே ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், அதை கூட போடுறேன் பாருங்கள். அப்போ இன்னுமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போயும் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இருந்தாலும் காரம் கம்மியானதில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் இது கூட வெறும் மிளகாத்தூள், உப்பு இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு கொதிச்சல் வந்துடும். நமக்கு கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். அது பக்கத்துலேயே இருந்து பாருங்கள், இது விட்டு நகர்ந்துடாதீங்க. ஏன்னா நம்ம செய்கிறது கொஞ்சம் குவான்டிட்டி தானே. இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, நிறைய சர்க்கரை போட்டதுங்க, கொஞ்சமாக சர்க்கரையை போட்டுட்டு அப்புறமா இறக்கும் போது வினிகர் ஊற்றுங்க. முன்னாடியே ஊற்றிடாதீங்க வினிகர். ஒரு சிலர் லெமன் பிழிஞ்சிடுவாங்க. எனக்கு லெமன் பிடிக்கல. எனக்கு அந்த டேஸ்ட்டு வினிகர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நமக்கு கடையில் வாங்குற டேஸ்ட் அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். வினிகர் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. முன்னாடியே வினிகர் ஊற்றாதீங்க. அப்புறம் இந்த மாவு கதையை சொன்னேன் இல்லையா, எனக்கு தான் சொல்கிறேன்ல, நான் ஸ்டஃபிங் கரெக்டாக பண்ணிவிடுவேன், இந்த சட்னி கரெக்டாக பண்ணுவேன். ஆனால் மாவுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம். என்னால் முடியவே முடியாது. அப்போயுமே நான் சொன்னேன் என் பொண்ணுக்கிட்ட, இது மட்டும் ரொம்ப கஷ்டம் பாப்பா, என்னால் முடியாது பாப்பான்னு. ஃபஸ்ட்டு கூட நான் மோமோஸ் போடும்போது கடையில் ரெடிமேட் மோமோஸ்
வாங்கிட்டு சட்னி தான் வீட்டில் பண்ணேன் நான் வந்து. அப்புறம் அவர் கிண்ணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அது எடுத்தா அவ்வளோ குட்டியாக இருக்குது. இதில் என்னத்தை நான் போடுறது? அவட்ட சொல்கிறது இதில் போட முடியாது, போடுன்றா. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேறு கிண்ணம் தேடுறதுக்கு ஓடினேன். அதுக்குள்ளே இவ என்ன பண்ணிட்டேன்னா, இவ கை வாக்கத்துக்கு என்ன வருதோ அதை பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டுறதோ பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்னா கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்வீட்டுக்கு பதில் வந்து நம்ம இந்த மோமோஸோட ஸ்டஃப் வைக்கிறோம், அவ்வளோதான். நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் பாரு, நான் பல சேனலை பார்த்துருக்கேன், நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் பாரும் முடியல. நானும் கொழுக்கட்டை தான் பண்ணேன். அது வந்து கடைசியாக நானே கொழுக்கட்டை மூட்டை மாரி கட்டுறது இதெல்லாம் தான் நானே பண்ணேன். ஆனால் நல்லா வந்துருச்சு. என்னன்னா என்னோடய மோமோஸ் வந்து ஒயிட் கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி லைட் க்ரீம் கலரில் இருக்கும். ஏன்னா நான் மாவு பிசைஞ்சதுனும் மைதா மாவில் தான். ஆனால் தேய்க்கிறது வந்து கோதுமை மாவில் தேய்ச்சதுனால கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு வந்து. ஆனால் நல்லா சூப்பராக வந்துச்சு. அது பிரிக்கும் போது கொஞ்சம் இழுன்னு இருக்கும். ஏன்னா அது வந்து கோதுமை மாவோட வேலை இருக்கிறது. அப்போ வந்து என் தம்பி இருந்திருக்க மாட்டான். தம்பினா நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன், என் பையன். தம்பினா தம்பியெல்லாம் என் பையன் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் கிரிக்கெட் விளையாட போயிட்டு துவர வரல. நானும் என் பொண்ணு உட்காந்து பின்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் மோமோஸ்லாம் பிடிக்கிறான், அவங்களுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். நாங்கள் போய் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே என் பையன் வந்தான். பின்னாடி பால்கனி சைடு போய்ட்டோம். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நான் சாப்பிட்டேன். என்னென்னா நான் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒர்த்தாக இருந்தது, உண்மையாக ஒர்த்தாக இருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணு சாப்பிட்டா அவளுமே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம். என் பையன் வந்துட்டு வேர்வியோடு வந்து உட்காந்து நான் போய் கை கழுவிட்டு அப்போ நான் கையை மட்டும் கழுவிட்டு ஓடி வந்துட்டான், பசிக்குதுமான்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுமே எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம கையால் இது மாதிரி பண்ணி நம்ம பசங்களோட ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும் போது அதில் இருக்கும் பாருங்கள் ஹாப்பி, வேறு மாதிரி இருக்கும். அந்த ஹாப்பி வந்து நமக்கு என்னதான் வெளியே போய் சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம கையால் செஞ்ச நம்ம பசங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் சொல்லலாம் கூட பரவாயில்ல, நம்ம பசங்க சொல்லும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து ரெசிபி நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.